ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பர்ட் இறால் பிரியாணி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஈஸி மெத்தடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போய் செய்ய ஆரம்பிக்கலாமா? என்னடா எக்ஸ்பர்ட் இறால்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பெரிய பெரிய இறாலுங்க. இந்த சின்ன இறால் ரெண்டும் ஃப்ரீயாக எடுத்து போட்டதுங்க. எண்ணி 10 இறால் தான், 3 சின்ன இறால் ஃப்ரீயாக கொடுத்தது. 10 இறால் தாங்க, அரை கிலோ. எக்ஸ்போர்ட் இறால் தாங்க இவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த இறால் க்ளீன் பண்ணுறது ஈஸி. ஆனால் இதை முழுசாக பிரியாணிக்கு போடுறத விட அந்த ஒரு இறாலே 10-15 பீஸாக கட் பண்ணி போடுற மாதிரி எக்ஸ்பர்ட் இறால் இருக்குங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்கலாங்க. இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்மதி அரிசியில் தான் இன்றைக்கி இறால் பிரியாணி செய்ய போகிறேன். எப்போவுமே பாஸ்மதி அரிசியில் இறால் பிரியாணி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் வாங்கியிருக்க ரைஸ் இந்தியா கேட்டுங்க. இது தரமான ரைஸ். நான் இதுவரையும் இந்த ரைஸில் நான் சாப்பாடு ஆக்குனதே இல்லைங்க. நான் இதில் கிளாசிக்கு டாபர் இது 2 மட்டும் தான் ஆக்கியிருக்கேன். இன்றைக்கி தான் இந்த ரைஸில் நான் ஆக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரைஸை பார்க்குறப்பே தெரியும் இது நயமான காஸ்ட்லி ரைஸு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா அலசிட்டு 3 அலசு அலசிட்டு நம்ம இது இறால் ஆயிரம் வரை ஊற வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இறால் ஆயிரத்துக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த தலையோடு அப்படியே அந்த கிள்ளி போட்டு நடுவில் உள்ள அந்த குடல் பகுதியில் அழுக்கு இருக்கும். அந்த கருப்பு அதை நம்ம எப்படி எடுக்கணும்னா அது சுத்தமாக உருகுனாலும் வந்துடும். அப்படி இல்லாட்டி நடுவில் பிளேடால் கீறி அதை அப்படியே எடுத்துடணுங்க. கீழே உள்ள வால் பகுதியெலாம் எடுத்துட இறால் சுத்தம் செய்யும் முறை. அதுக்கப்புறம் அலசிடணுங்க. இப்போ நான் ஒரு 5 இறால் மட்டும்தான் நான் இந்த பிரியாணிக்கு போட போகிறேன். இப்போ இறால் பிரியாணி செய்யும் முறை பார்த்துருவோமா? எக்ஸ்போர்ட் இறாலுங்க, பாஸ்மதி இந்தியா கேட்டில் நம்பர் 1 இந்தியா கேட் ரைஸு. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு 150 எண்ணெய்ங்க, அதில் 50 தேங்காய் எண்ணெய், 100 ரீஃபண்ட் ஆயில் போட்டதுக்கப்புறம் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ரம்பையில் போட்டு 2 பச்சை மிளகா போட்டு மல்லி இலைகள், புதினா இலைகள் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேங்க. நல்லா புதினா இலைகள் வாசம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஜாதிபத்திரி, ஒரு சின்ன இலை, ஒரு ஜாதிபத்திரியும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸும் போட்டுக்கிறேங்க. இது நம்ம இறால் பிரியாணிக்கு வாசமனத்தை கொடுக்கும். இந்த மெத்தட் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் மம்மி மெத்தடுங்க. இது நான் செய்கிற மெத்தட் கிடையாது. எங்கள் மம்மி செஞ்ச இறால் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாகவும் கமகமண்டு வீடே மணத்துச்சுங்க. அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நான் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பெரிய வெங்காயம் நல்லா வதங்குற வரையும் வதக்கிக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்துக்கு 3 தக்காளி நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உலக்கு அளந்தேன்ல, அதில் 2.5 உலக்கு தான் நான் இன்றைக்கி அளந்திருக்கேன் அரிசி. அப்போ 2.5 உலக்குக்கு 3 உலக்கு தண்ணி, 1க்கு 2 உலக்கு விதை நான் போடுறேங்க. எனக்கு ரொம்ப விதையாக இருந்தால் பிடிக்காது. இப்போ இறால் ஆஞ்சாச்சு. இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் மடங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 10-15 அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சின்ன வெங்காயம் சேர்த்தா செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல ஒரு கிரேவி பதமும் கொடுக்கும். அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க, நல்லா சீக்கிரம் மசிஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன ஆனைக்கரண்டி குழிக்கரண்டி இருக்குல்ல, அதில் நல்லா 2 டீஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். நல்லா குழிக்கரண்டியில் 2 டீஸ்பூன் போட்டு இந்த அளவுக்கு போட்டதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கிடையில் இறால் ஆஞ்சு வச்சாச்சு. இந்த இறாலை க்ளீன் பண்ணி நல்லா கழுவுனதுக்கப்புறம் இந்த ஒரு இறாலை 5-6-7 துண்டாக போட்டுக்கிட்டாச்சு. போட்டு அதையும் நம்ம கழுவி ஒரு தடவை நறுக்கினதுக்கப்புறம் கழுவி வச்சாச்சு. இப்போ தக்காளி 3ஐயும் நறுக்கி போட்டதுக்கப்புறம் இந்த இறால் சேர்த்துக்குவோம். எல்லாம் நம்ம வதக்குனதுக்கப்புறம் தான் இறால் சேர்க்கணும். அப்போ தான் இந்த இறால் பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும். நம்ம பிரியாணியில் எடுத்து சாப்பிட்றப்ப நம்ம இறால் போட்டு வேக வச்சிட்டோம்னா இறால் அப்படியே லப்பர் மாதிரி ஆயிருங்க. இது சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்றே இருக்கும். இந்த இறால் நம்ம சேர்த்ததுக்கப்புறமே மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா மசாலா ஐட்டம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்குவோம். அப்போ தான் இறால் அப்புறம் ரைஸ் எல்லாமே சாஃப்டாக பஞ்சுன்னு இருக்கும்.
நான் 10 ரூபா பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் சேர்த்துக்கிட்டேன். கரெக்டாக ஒரு 1.5 பாக்கெட் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு பாக்கெட்டும் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ தயிர் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்ட்னஸும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ வந்து தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். தனி பெப்பர் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. ஏற்கனவே பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டிருக்கோம். இப்போ பட்டை ஏலக்காய் தூள் வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க, என்னடா இன்றைக்கி என்ன குக்கர்லேயே செய்யலை, சட்டிலே செய்யலை, கடாயில் செய்கிற மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களாங்க? ஆமாங்க, கடாயில் தான் செய்கிறேன். ஏன் செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் வந்து ஏற்கனவே தாளிச்சா வச்சுட்டேன். வெஜ்ஜு தாளிச்சா தான் வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா காய்கறிலாம் போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க தாளிச்சா. அந்த மாங்காய் எடுத்து தாளிச்சாவில் சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு வாசமனமாகவும் இருந்துச்சு. இப்போ வந்து நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மசாலா என்ன கம்மியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? மசாலா கம்மியாக இல்லைங்க, கரெக்டாக இருக்கும். வெயிலுக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டா ஒன்றுமே செய்யாதுங்க. என்னோடய ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நான் சில்வர் குக்கரில் தாளித்தாலே கீழே அடி பிடிச்சிருந்து, அதுக்கு தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டேன். சில்வர் குக்கரில் எப்போவுமே நம்ம தாளிக்கக்கூடாதுங்க. சில்வர் குக்கரில் தாளிக்கிறத விட கடாயில் தாளிச்சிட்டு சில்வர் குக்கரில் அளந்து தண்ணி ஊற்றிருக்கேங்க. அந்த உலக்கில் 1க்கு 2, அப்போ நம்ம 1.5 உலக்குக்கு 3 உலக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நெய் போட்டதுக்கப்புறம் தான் அரிசி போடுறேன். அரிசி போட்டதும் நம்ம கடாயில் வதக்கி வச்சுருக்க மசாலா, நம்ம இறால் பிரியாணிக்கு செஞ்சு வச்சுருக்கோம்ல மசாலா, அதை நம்ம எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கணும். அதில் நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் மறுபடியும் அலசி ஊற்றிக்கிறேன். இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா அடி பிடிக்காது, கீழே ஒரு சோறு பிடிக்காதுங்க. அதுலேயும் இறால் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபைனலாக ஒரு பழம், நான் சின்ன பழத்தில் ஒரு லெமன் பழம் புழிஞ்சு லாஸ்ட்டாக ஊற்றியாச்சு. அரிசி 1-2 பிறண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்குவோம். ஹை ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷங்க, லோ ஃப்ளேமில் வச்சு 4 நிமிஷங்க. ஆஃப் பண்ணிட்டா கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு அரிசி ரெடி ஆயிடும். நம்ம ரொம்ப கட்டையை போட்டு கிண்டக்கூடாதுங்க. ஏன்னா இது நீளமான ரைஸு, ஊற வச்சுருக்கோம் 1/4 மணி நேரம், நம்மளுக்கு ரைஸ் உடஞ்சிரும். நல்லாவே தண்ணி ஊற்றிருக்கீங்க. நல்லான்னா கரெக்டாக 1க்கு 2, 1க்கு 1.5 ஊற்றினாலே போதும். உங்களுக்கு வந்து லைட்டாக ரைஸாக சாப்பிட்ணுன்னா, ரைஸ்னால் என்னங்க ரொம்ப குழையாமல் அந்த சாஃப்டாக ஆகாமல் சாப்பிட்ணுன்னா 1க்கு 1.5 போதும், இல்லை 1.25 போதும். நான் வந்து எப்போவுமே பாஸ்மதி ரைஸுக்கு 1க்கு 2 ஊற்றுவேன். இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் விசில் அடங்கினோன்னே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எந்த அளவுக்கு கீழே பிடிக்காமல் ரைஸ் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்டு. நீல ரைஸாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட போகிறோம். எவ்வளோ ஒரு அருமையான ஈஸி மெத்தடில் இறால் பிரியாணி செஞ்சாச்சுன்னு. எப்போவுமே இறால் பிரியாணிக்கு சிக்கன் 65 அட்டகாசமான சைடிஷாக இருக்குங்க. அதுதான் நாங்கள் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். அது எங்கள் மம்மி செஞ்சு தர்ற பக்குவத்தில் சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பீங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும், உள்ள வரை சாஃப்டாக இருக்கும். இனி வர்ற வீடியோவில் உங்களுக்கு சீக்கிரமே இந்த வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இந்த இறால் பிரியாணிக்கு சைடிஷாக கத்திரிக்காய் கட்டைங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் வந்து இந்த மாதிரி துணி போட்டு மூடி வச்சிங்கன்னா கீழே வேர்வைப்படாமல் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது என்னடா ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது நாங்கள் நைட் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிடுறோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே ஸ்பெஷல் எங்களுக்கு சூப்பரான லன்ச் ரெசிபிங்க. உங்கள் வீட்டில் என்ன லன்ச் ரெசிபின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு எடுத்து வச்சு அதில் அந்த இறால் எடுத்து வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டுங்க. தால்ச்சாவும் நல்லா பக்குவமாக அமைஞ்சிருச்சு. சிக்கன் 65 சூப்பராக இருந்துச்சு. இது கத்திரிக்காய் கட்டை. உங்களுக்கு சீக்கிரமே நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி பீஸா போட்டாலும் அப்படியே எடுக்க இறால் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. இறாலோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எங்கள் வீட்டில் சிறப்பாக செஞ்சு
சாப்பிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.